श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 33வது பர்த்தா. இதுக்கு முன்னாடி பாவனகான்னு பார்த்தோம். அப்படியானா அடியார்களுக்காக எந்த ரூபம் வேணால் எடுத்து வந்து ரட்சிப்பார்னு பார்த்தோம். இப்போது பர்த்தா. பர்த்தானா அடியார்களுக்கு வாரி வாரி வழங்குபவர்னு ஒரு பொருள். இன்னொன்று அடியார்களால் ஈர்க்கப்படுகிறார் அப்படின்னு ரெண்டு பொருள். ஆத்ம தானேன புஷ்ணாதி இது பர்த்தா. அவரே தானே தாரக போஷக போக்கியமாக இருந்து வாரி வாரி கொடுத்து பர்த்தாவாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. அவர் ஒருவரால் மட்டும்தான் வாரி வாரி கேட்டதெல்லாம் கொடுக்க முடியும். இந்த சப்தத்தை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அப்போ வாரி வாரி கொடுக்குற ஒரே ஒத்தர் பகவான் தான். மற்றவாளால் வாரி வாரிலாம் கொடுக்க முடியாது. இந்த கல்யாணத்தில் சொல்லுவா, விஷ்ணு ரூபாய வராயன்னு ஒரு மந்திரம் வரும். அதாவது விஷ்ணு ரூபத்தில் இருக்கும் மணமகனுக்கு பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் விஷ்ணு ரூபாயை தான் சொல்ல முடியும், விஷ்ணுவாகவே ஆக முடியுமா? எல்லாரும் பகவான் ஸ்வரூபமாக அவரை நினச்சிட்டு பண்ணுற அவ்வளவுதான். பகவான் தான் தாரக போஷக போக்கியமாக இருந்து வாரி வாரி கொடுக்குறார் பார்த்தோம். தாரகம்னா நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத தண்ணீர் கொடுப்பவர். போஷகன்னா வாழறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா, உணவு, அந்த உணவை கொடுக்குறவர். போக்கியம்னா போக்கியமாக வாழறது, வெத்தலை பாக்கு போட்டுண்டு சந்தனம் பூசிண்டு அப்படி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது. அந்த மூணுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் பர்த்தாவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான். அதுக்கு யார் முடியும்? அழகிய மணவாளர் மட்டும்தான் ஜாமாதாவாக இருக்க முடியும். அவர் தான் பரமாத்மா, மற்ற எல்லாரும் ஜீவாத்மாக்கள் தான். அவர் என்ன பண்ணுறார்? பகவான் திருமந்திரங்கிற 8 இழையால் 3 சரமாக சூத்திரத்தை சொல்லி பகவான் அற்புதமாக மாங்கல்யத்தை கட்டுறார். அப்போ நம்மளாம் யார்? ஜீவாத்மாவை திருமந்திரங்கிற மந்திரத்தால் நம்மளை நல்லா கட்டி வச்சிருக்கார் பரமாத்மா. அதுதான் இந்த பர்த்தாங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம். நம்ம இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, அடியார்களால் ஈர்க்கப்படுகிறார்னு. அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருவெக்கான்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஆழ்வார்களில் 4வது ஆழ்வாரான திருமழிசை பிரான் தன் சிஷ்யன் கணிகண்ணனோட எழுந்தருளி கோவில் கைங்கரியம் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கியிருந்தார். அந்த கோவிலில் ஒரு வயதான பெண்மணி என்ன பண்ணுவா, டெய்லி கோலம் போட்டு சுத்தமாக பெருக்கி நீட்டாக வச்சுருந்தா. அவர் திருமழிசை பிரான் பார்த்தார். ஒரு நாள் கூட சோம்பேறித்தனப்படாமல் இந்த வயசான கிழவி இவ்வளோ பண்ணுறாள்னு சொல்லிட்டு அவளை கடாட்சிக்கணும்னு சொல்லிட்டு, உனக்கு என்னம்மா வேணும்னு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறியே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல தெம்பு வேணும், ஆனால் எனக்கு இளமையை கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறா. உடனே திருமழிசை பிரான் கடாட்சிச்ச உடனே அவள் ரொம்ப இளமையாயிடுறா, அழகாகவும் ஆயிடுறா. அதை எப்படி பல்லவராஜன் அந்த ஊர் ராஜா இப்படி பார்க்கும்போது இவள் அழகை பார்த்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணின்றார். இப்படி 15 வருஷம் ஓடி போயிடுது. ஆனால் இவள் இளமையாகவே இருக்கா. ராஜா அதுக்குள்ளே வயசாகிட்டு வெள்ளை நிறம் எல்லாம் வந்துடுது. உடனே அவன் கேட்குறான், உன் வயசு என்ன, நீயே இப்படி இளமையாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த கழுவி சொல்கிறா, எனக்கு இப்போ வயசு 87, ஆனால் எனக்கு திருமழிசை பிரானோட கடாட்சம்தான், அவரால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறா. உடனே ராஜாவுக்கும் ஆசை வந்துடுது, தானும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு. உடனே கணிகண்ணன் அந்த சிஷ்யனை வர சொல்கிறார். கணிகண்ணன் வந்தோடனே சொல்கிறார், எனக்கும் இளமை வேணும், உங்கள் ஆச்சாரியன்ட்ட சொல்லு அப்படிங்கிறார். உடனே அவள் சொல்கிறா, இல்லை, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு மட்டும்தான் எங்கள் ஆச்சாரியர் கடாட்சிப்பார், சுகபோக வாழ்க்கையில் வாழறவாளுக்கெலாம் அவர் கடாட்சிக்க மாட்டார் அப்படிங்கிறா. அப்படியா, சரி, என்னை பற்றி புகழ்ந்தவர் பாட்டான்னு பாட சொல்லு அப்படிங்கிறார். அவர் பகவானை தவிர வேறு யாரையும் புகழ்ந்துலாம் பாட மாட்டார் அப்படின்றான். உடனே ராஜா கோவம் வந்துடுது. நான் கட்டளையிடுறேன், கேட்க மாட்டீங்களா? அப்போ நீ இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம், கிளம்பிப்போ அப்படின்னு ஆணையிடுறார். அவன் கவலைப்படலை, நேராக ஆழ்வார்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி அவர் சொல்லிட்டார், நான் கிளம்புறேன் அப்படின்னா. அப்போ திருமழிசை பிரான் சொல்கிறார், நீ இல்லாமல் எனக்கு இங்கே என்ன வேலை, நானும் வந்துடுவேன் அப்படின்னு. திரும்பி பார்க்குற பெருமாள் இருக்கார். பெருமாள் சொல்கிறார், நான் இல்லாமல் நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் பாடுறார். கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறார். ஸோ திருமழிசை பிரான் சொன்ன உடனே பெருமாள் பாயை சுருட்டின்றார், தன்னோட ஆதிசேஷ பாயை சுருட்டினார். அப்போ தாயார்
பெருமாள் இல்லாமல் தாயார் இருப்பாளா, ஸோ அவளும் கிளம்பிடுறா. எல்லாரும் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் இருக்குது, ஓர் இரவு இருக்கைன்னு, அதுக்கு இப்போ ஓரிக்கைங்கிறா. அங்கே அவளால் தங்கின்றா. ஆழ்வாரோட சொல்லுக்கு கட்டுப்படுறார் பகவான். அப்படி அடுத்து நான் காம்புற அர்ச்சகர் வந்து கோவிலில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, மூலவர் இல்லை, உற்சவர் இல்லை, ரொம்ப சூனியமாக இருக்குது. உடனே ராஜாட்ட போய் சொல்கிறார். ராஜா வந்து பார்க்குறார், ஆகா நன்னாவே இல்லையே, லக்ஷ்மி கடாட்சமே இல்லையே, தாயார் இல்லை, உத்திரமே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கான்னு பார்த்தா ஓரிரவு இருக்கையில் இருக்கா. அங்கே போய் கூப்பிட்றார். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கணிகண்ணனை மூல சொல்கிறார் அங்கே வந்துடும்னு. அதே மாதிரி அவர் எனக்கு ஆழ்வார் இல்லாமல் நான் வரமாட்டேங்கிற, ஆழ்வார் பெருமாள் இல்லாமல் வரமாட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறார், திருமணி சிபிரான் 3 பேர் வாங்கோன்னு ராஜா சொன்ன உடனே திருமணி சிபிரான் பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போக்கொழித்தான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னாப்பலவனும் போக்கொழிந்தேன், நீ உன் பைனாகப்பாயை விரித்துக்கொள், நீ விரித்து நீங்கள் படுத்துக்கோ அப்படின்ன உடனே திருவைக்கால டபக்குன்னு படுத்துன்ட்டார். அப்போ எந்த பக்கம் தாலையும் கூட பார்க்கல, இங்கே மட்டும்தான் மாற்றி படுத்துட்டுருப்பார். அப்படி பெருமாள் சொன்னியாச்சு, பெருமாள் வந்து அடியார் சொல்லியாச்சுன்னா ஒரு செகண்ட் கூட தாமதிக்க மாட்டாராம். எப்படி காந்தம் வந்து இரும்பு ஈர்க்குமோ அந்த மாதிரி பக்தர்களால் பகவான் ஈர்க்கப்படுறதால தான் அவருக்கு பர்த்தான்னு பேர். இந்த திருநாமமான பர்த்தாங்கிற நாமத்தை நம்மளும் சொல்லிகிட்டே வரணும். நமக்கும் பக்தி பெருகும். பகவானுக்கும் நமக்கும் உள்ள பக்தி எப்படி அடியோமோடும் நின்னோடும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட்டுப்பட்டு நமக்கு இருப்பார். அதனால் தினமும் பர்த்தாயே நமக என்று சொல்லிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கும் பகவான் வந்து கட்டுப்பட்டு இருப்பார்னு இந்த திருநாமத்தோட அர்த்தம்.